ஏப்பா காலையில் அவ்வளோதாங்கப்பா. இங்கே பாரு பிடிப்பா தகவலே தெரியாது. காலண்டர் ஆள் போகணும் எல்லாரும் போகும். 2 போட்டோ நீ கூட அப்புறம் ஃபோட்டோ அப்படி கொஞ்சம் போட்டுருங்க. காலண்டர் வச்சு போட்டோ எடுக்கக்கூடாதுப்பா. போட்டுப்பா. இந்த பக்கம் முடிச்சா எல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஆயிடுச்சு. நீங்கெல்லாம் வந்தால் தான் மரியாதை. திருநாள் சக்கரை வாங்க வாங்கி ஆள் கொண்டு போடுவோம். சொல்லுவோம் வாங்க பண்ணி நல்லா ஓடணும் மாதிரி போ. இந்த தர ரைட்டா ஆள் ஒன்று சக்கரை எனக்கு ஒருத்தர் நேரம் அப்படியே நில்லுங்களா. அப்படியே நீங்கெல்லாம் வந்துருங்க. அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே போட்டுக்கலாம். ஜேஸ்டி போட்டு அப்படியே நில்லுங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்வீட்டாக போச்சு. ஒரு ஆள் இந்த புறம் பார்க்கணும். வந்துரு பின்னாடி வந்துரு. அங்கே வேணாம் இல்லை அனாந்தம் தேடி வருவோம். இல்லை அங்கே சேர்றேன். சரி ரெடி ஆகும். பேர் சேர்த்துட்டாங்க. அவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வந்து நான் வீடியோ திறமை எடுத்தேன். ஏடு வரல இங்கே வரும். எல்லாருக்கும் தம்பி நம்ம கூட இருந்து வருத்தத்தில் வெளியே போய் மீண்டும் இயக்கத்தில் வந்து இணைந்த உங்களை மனசார அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரவேற்பு. அதோட இப்போ புதுசாக மாற்றுக் கட்சியில் இருந்தோ இல்லை புதுசாகவே வந்து நம்ம கட்சிக்கு வர்றவங்களை மனசார அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. ஏற்கனவே இருந்து போய் மீண்டும் வர்றவங்களுக்கு நான் அவங்களுக்கு அன்பாக தெரிவித்துக் கொள்வது, நம்மளாம் அண்ணன் தம்பிங்க. ஏதோ ஒரு கசப்பு இருக்கும், கோவம் இருக்கும். உங்களுக்கு பெரியவங்கிட்ட பேசுங்க, தொடர்ந்து நம்மளோட இருங்க. இது நம்ம வந்து ஒரு இந்த இயக்கம் எப்படின்னா ஒரு குடும்ப இயக்கம், கஷ்ட நஷ்டத்துக்கு உதவுற இயக்கம், பங்கெடுத்துக்கிற இயக்கம். அதனால் புதுசாக வந்து நீங்கள் இந்த குடும்பத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க. உங்களோட நாங்கள் இருக்கிறோம். எல்லா சுகத்துக்குங்களும் எங்களோட கலந்துங்க. போச்சம்பள்ளி வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வுள்ள பகுதி. ரெண்டாவது இப்போ வந்து போச்சம்பள்ளி ஒரு முக்கிய பகுதியாக உருவாயிடுச்சு. நிறைய தொழிற்சாலைகள்லாம் வந்துடுச்சு. அதனால் தொழிற்சாலை வந்ததுனால வந்து நிறைய வேலை வாய்ப்புகளும் உருவாயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கிராமங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க படித்தா போதும், +2 படித்தா போதும், ஏதோ ஒரு வேலைக்கு எங்கேயோ ஷூ கம்பெனிக்கு ஏதோ ஒன்று ஓலாக்கு ஏதோ ஒன்று எடுத்துக்கிறாங்க. மாதம் 15,000 20,000 25,000 சம்பளம் வாங்குற அளவுக்கு நமக்கு அந்த வாய்ப்பும் புரட்சி தலைவி அம்மா தான் உருவாக்கி கொடுத்தது. அது வேறு யாரும் கிடையாது.
பச்சைமல்லி கண்டுபிடிச்சி அங்கே சிப்காட்டு கொண்டு வந்தது அம்மா தான், வேறு யாரும் கொண்டு வரல. அதே மாதிரி தாலுக்கா ஆஃபீஸ் கொண்டு வந்ததும் அம்மா தான். எல்லா வகையிலையும் அந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு நம்ம கட்சியும் நம்ம தலைவர்கள் தான் இருந்திருக்கிறாங்க. வந்தது எடப்பாடி. இப்போ புதுசாக ரெண்டு இப்போ ஓலாலாம் வந்துருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தது. அதே மாதிரி கம்பெனி முன்னே வந்துச்சு. ஓலா இப்போ வந்து நம்ம பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கும்போது நிறைய ஃபேக்ட்ரிகள் கொண்டு வந்தார். ஓலா அவர் கொண்டு வந்தது. இங்கே இருக்கிற டெல்டா இருக்கு இல்லையா, டெல்டா அவர் கொண்டு வந்தது. அது பக்கத்தில் மைலான் ஒன்று இருக்குது, அந்த சிரஞ்சி தயார் பண்ணுறது அது அவர் கொண்டு வந்தது. டாடா எலக்ட்ரானிக்ஸ் இன்றைக்கி 50,000 பேர் அங்கே வேலை செய்வோம், அது நாம் கொண்டு வந்து நம்ம எடப்பாடியார் முதலமைச்சர் இது எல்லாமே நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். இதெல்லாம் கொண்டு வரதுக்கு என்ன காரணம்னா, நம்ம மாவட்டத்தில் படித்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு, அந்த வேலை வாய்ப்பு உருவாக்கி நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தில் படித்த பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க. அது மாதிரி ஏதாவது வரும்போது எங்ககிட்ட சொன்னீங்கன்னா நாங்களும் சொல்லுவோம், ப்ரெஷர் கொடுத்து வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சி செய்வோம். இது எல்லாமே மனசார வரவேற்று இதை தொடர்ந்து இந்த இயக்கத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், இந்த இயக்கமும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது என்று தெரிவித்து அப்படி இல்லைங்க காலில் ஓட்டு அப்படி கொடுத்துலாம் ஓட்டு அதான